ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேரளா ஸ்டைல் லிவர் ஒன்று பண்ணியிருக்கேன். பசங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5 பீஸ் எடுத்திருக்கேன். லிவரை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது அந்த 5 வெங்காயம் இருக்குது இல்லையா, அதை மட்டும் சின்ன வெங்காயத்தை போட்டு இடிக்கல்ல நல்லா இடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி சேர்த்து நம்ம இடிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் இதை குக்கரில் செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னாக்கா நீங்கள் 2 விசில் வச்சு அப்படி டேரெக்டாகவே நீங்கள் இறக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல வெங்காயம், இஞ்சி, பூண்டு அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லிவர் அதில் சேர்த்துக்கலாம். லிவரை போட்டுட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். இந்த லிவரை மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 2 விசில் வச்சு நம்ம இறக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம பெரிய பல்லாரி 2 கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். எந்த தாளிப்பு இதில் சேர்க்க தேவையில்லை, பல்லாரி மட்டும் சேர்த்துட்டா போதும். ஏன்னா அதில் நம்ம தாளிப்பு போட்டிருக்கோம்ல பாயில் பண்ணதில், அதனால். இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள்தூள், கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும் என்னோடது. அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு மசாலா மாதிரி நம்மளுக்கு கிளறினதுக்கப்புறம் வரும். இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சுல, இந்த மசாலாவில் நீங்கள் பாயில் பண்ணி வச்சுருக்க லிவரை சேர்த்துக்கோங்க. நம்ம 1/2 கப் தான் தண்ணி ஊற்றணும். பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி வந்திருக்கு அதுலேயே. அதோடு சேர்த்துட்டு நம்ம கிரேவியாக வேணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லை ட்ரையாக தான் வேணும் அப்படின்னாக்கா தக்காளி சேர்த்துக்க தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னாக்கா ரொம்ப ட்ரையாக நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள் இதில் சேர்த்துட்டு இறக்கிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக கேரளா ஸ்டைலில் பண்ணுற லிவர் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நான் நான் ரெடி பண்ணிவிட்டு அதில் வச்சு கொடுத்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி லிவர்லாம் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி சலாட் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும் அது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணுன்னாக்கா, இதில் லிவர் எந்த லிவராக இருந்தாலும் ஓகே, சிக்கன், மட்டன், பீஃப் 3மே இதே மெத்தடில் தான் பண்ணணும்.